மேசராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் கோச்சார ராசி பலன். இந்த கோச்சார ராசி பலன் எதை வச்சு சொல்றோம்னாங்க, நவ கிரகங்கள் இந்த பெயர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு சாதக யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி நேயர்கள் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் பார்த்துட்டோம்னா கிரக அமைப்புகளில் உங்களுடைய ராசி நாதனே, உங்களுடைய ராசி பகவான் செவ்வாய் பகவான் உங்களுடைய மேசராசிலேயே இருக்கிறாருங்க. இந்த காலகட்டம் வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குதுங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்தில் பார்த்துட்டோம்னா குரு பகவான், ஏன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான். பாக்கியம்னாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையிலங்க நாம் ஒரு நல்ல நிலை அடையணும், நம்மளுடைய கனவு நம்மளுடைய கற்பனை நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க அந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணுங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திலேயே இருக்கிறார். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த ஜூலை மாதம் பார்க்கப்படுதுங்க. இன்னொன்னு சொல்ல போனோம்னாங்க 3ஆம் இடத்தில் பார்த்துட்டோம்னா சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் உங்களுடைய தைரியம் வீரியம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்குதுங்க. அப்போ உங்களுடைய மனசில் ஒரு தைரியம், ஒரு துணிச்சல், ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருப்பதனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு காலம். ஏன்னா கடந்த காலத்துல உங்களுக்கு இந்த 1.5 வருட காலம் பார்த்துட்டோம்னா ஆரம்பத்தில் இது 2 வருட காலமாவே உங்களுக்கு சில விதமான சில சிக்கல்கள் எல்லாமே நீங்க சிக்கிறீங்க. ஏன்னா ஒரு விதத்துல பார்த்தா உங்களுக்கு ஜென்மத்திலேயே ராகு இருந்தது கடந்த காலத்துல. அது மட்டும் கிடையாது, குரு ஜென்மத்தில் இருந்தது. சிலர் பார்த்தோம்னா இடமாற்றம், திசை மாற்றம், அலைச்சல், கஷ்டப்பட்டுட்டீங்க. அங்க போறது இங்க வர்றது, அதை செய்யறது இதை செய்யறது, ஆனா எதுவுமே புரோஜனம் இல்லாமல் போயிருச்சு. சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, அந்த வீட்டுல குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். அதே மாதிரி ஒரு முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, அதாவது ஒரு இடம் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு, அது இடம் மாறவே முடியாது. ஒரு வாடகை வீடு கூட சரியா சிலருக்கு அமையாது. சொந்த வீடு இருந்தும் சொந்த வீட்டுல குடியிருக்க முடியாத சில சூழ்நிலைகள். ஆக மொத்தத்துல உங்களுக்கு கடந்த காலத்துல மேசராசி நேயர்கள் பார்த்துட்டோம்னா ஏதோ ஒண்ணு போனா ஒண்ணு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க. அடுத்தவங்களால சில தொல்லைகள், சில பாதிப்புகள், எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மன நொந்து இருக்கக்கூடாதோ அந்த அளவு சில சிரமங்கள் பட்டு அதிலிருந்து மீண்டு வந்துருவோங்கிற எதிர்பார்ப்பை அடையக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜூலை மாதம் ஒரு பொன்னான காலம். இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான காலமா இருந்தாலும் அந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருந்ததுங்க ஆச்சுங்களா. அப்போ ஜென்மத்தை சனி பார்க்கறது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க, நீங்கள் ஒரு ரூட்டை கரெக்டா கெஸ் பண்ணுவீங்க. ஆனா அந்த இடத்த பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு போனா சக்சஸா இருக்கும், ஆனா நீங்க போனா அது ஃபெயிலா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல வேலையை செஞ்சாலும் அந்த இடத்துல வேலை செய்யற பக்கம் உங்களுக்கு பார்த்தா தேவையில்லாத நெருக்கடிகள் கொடுக்கும். பணம் பார்த்தா வர்றது தெரியும், விரயங்கள் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி கடந்த காலத்துல மன உளைச்சல ஆளாக்கிட்டீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு உடைய ராசியில கரெக்டா 6ஆம் இடத்தில் அதாவது கேது பகவான் இப்போ இருப்பதனால நிச்சயமா உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்டது, மன உளைச்சல் சம்பந்தப்பட்டது, சில இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், அது பெரிய அளவுல சீக்கிருப்பீங்க. ஆனா அதனால மன உளைச்சல் ஆளா இருக்கும், தூக்கம் இல்லாமல் போறது. அதே நேரத்தில் அந்த தூக்கம் அதாவது ஒரு சிந்தனையோட நம்மளால செயல்படுத்த முடியாம விடிய விடிய கணக்கு போடுவீங்க. விடிஞ்சு பிறகு பார்த்தோம்னா அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனை குழப்பங்கள் தான் ஏற்படுமே தவிர அந்த குழப்பங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்வு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த தீர்வு
முடிவுகளை நாம வழி நடத்த முடியாது, போக முடியாது. அதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதாவது ஒரு தடைகள் வந்து அதுல ஒரு சிரமங்கள் பட்டீங்க. ஆனா இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா 6ஆம் தேதியே, அதாவது சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க, சுகஸ்தானத்துக்கு போகுது. அப்ப சுகஸ்தானத்துக்கு போகும்போது கண்டிப்பா 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், ஆடம்பரம் சம்பந்தப்பட்டது. அது மட்டும் கிடையாதுங்க, தாயார் சம்பந்தப்பட்ட, அதாவது சொத்து ஆஸ்தி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியனால தாயார் பலம் உங்களுக்கு கிடைக்கும். தாயார் சம்பந்தப்பட்ட உறவு முறைகளால மேன்மைகள் நடக்கும். ஏன்னா இன்னொன்னு குறிப்பா சொல்ல போனா, ஒரு வீடியோ கட்டலாம்னு நினைச்சிருப்பீங்க, கட்டி முடிக்கவே முடியல, பாதியில நின்று போச்சுங்க அப்படிங்கிறது, அந்த வேலைகள் செய்யும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது சுக்கிரன் அந்த 4ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஆடம்பரமான சில விஷயங்கள் நீங்க ஏற்படுத்த முடியும். ஒரு கார் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, நமக்கு தேவையான, அதாவது ஒரு தொழில் பண்றதுக்கு உண்டான வண்டி வாகனங்கள் வந்து உருவாக்குறது, இதெல்லாமே இரும்பு இயந்திரம், மெஷினரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்ண முடியும். இதுல இந்த மாசத்துல என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜூலை மாதங்கிற போது சனி பகவானும் வக்ர நிலை அடைஞ்சிருங்க. அப்போ உங்க ஜென்மத்தை பார்த்திருந்த சனி பகவான் கண்டிப்பா வக்ரம் அடையும் போது உங்களுக்கு இந்த நெருக்கடிகளில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு கடன் பிரச்சனை இருந்தா கூட கடன் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வேலை இல்லாமல் இருந்தா ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பா நீங்க உருவாக்கிக்குவீங்க. அடுத்தவங்களுடைய ஹெல்ப் தேவையில்லை, அடுத்தவங்களுடைய முயற்சி தேவையில்லை, நம்மளால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுங்க. அதே சமயம் கரெக்டா வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில 12ஆம் தேதி பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்துக்கு போகுங்க. அப்போ குருவும் அதாவது செவ்வாயும் இணைஞ்சு, அதாவது அப்ப அந்த காலமாகப்பட்டது உங்களுக்கு, அதாவது ஒரு அற்புதமான காலமா நம்ம எடுத்துக்கலாங்க. அப்படின்னா அதாவது செவ்வாய்ங்கிறது பூமி சம்பந்தப்பட்டது, அதே நேரத்துல பேச்சுக்கு அதிகாரம் சம்பந்தப்பட்டது, ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட இராணுவத்துறை, போலீஸ் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி தீயணைப்பு சம்பந்தப்பட்டது, அதே நேரத்தில் ஒரு கடல் கடந்து பயணங்கள் போயிட்டு வண்டி வாகனங்கள் ரதம் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா குருவினால் உங்களுக்கு பாக்கியாதிபதியோட உங்கள் ஜென்மாதிபதி இணையும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மேன்மையான ஒரு காலமாக எடுத்து, எதில் நமக்கு தடங்கள் வந்ததோ, எதுல இடைஞ்சல் வந்ததோ, யாரால வந்து நம்ம பாதிக்கப்பட்டோமோ அவங்கள முன்னால நீங்க சாதிச்சு ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ஜூலை மாத ராசி பலன். அப்படின்றதுனால உங்களுடைய வாக்குக்கு ஒரு பலம் உண்டு. ஒரு வந்து குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறது உண்மையிலேயே நன்மைங்க. அப்படின்னா குடும்பத்துல நம்ம ஒரு கனவு நினைச்சிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்லதை பண்ணணும், ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா வந்து அதுக்கு ஒரு வாய்ப்புல அமையாது. சிலருக்கு பார்த்தா பணம் இருக்கும், ஒரு கொஞ்சம் கடன் வாங்கினா போதும், ஒரு லோன் கிடைச்சா போதும், ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, பண்ண முடியாமல் இருக்கும். சிலர் பார்த்தா இருக்கிற பணம் செலவாயிட்டு இருக்கும், ஆனா புதுசா ஒண்ணு செய்யலாம்னா முடியாமல் இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல, இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு ஒரு அதிகப்படியான சில வாய்ப்புகள் கண்டிப்பா நீங்க முயற்சிகள் எடுத்துனா முடியுங்க. முயற்சிகள் எடுக்காமல் இருந்தா முடியாது. அப்படின்றதுனால முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பா ஆதாயமான காரியங்கள் செய்வீங்க. அதே சமயத்துல இந்த சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் கரெக்டா 16ஆம் தேதி மிதுனத்தில் இருந்து உங்களுடைய தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க. அப்போ அந்த இடத்துல கிட்டத்தட்ட சூரியனும் அதே மாதிரி புதனும் சுக்கிரனும் இந்த 3 கிரகங்களும் சுகஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம். அது சரியா கரெக்டா 7ஆம் பார்வையா உங்களுடைய ராசி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில உங்களுக்கு பெருவிதமான மாற்றங்கள் நடக்கும். ஒரு அரசாங்க வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுது 1 மார்க்ல போயிருச்சு, 2 மார்க்ல போயிருச்சு, என்னால பாஸ் பண்ணவே முடியல, என்னை விட மோசமா படிப்பாங்க, ஆனா அவங்க பார்த்தா பாஸ் பண்ணி நீங்க வேலைக்கே போயிட்டாங்க, என்னால போக முடியலைங்க, கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கிறேங்க, எந்த வேலையும் நம்ம பிடிச்ச வேலை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு, அரசாங்க துறையில வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அரசாங்க துறையில கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதத்துல முயற்சி எடுங்க. அப்ப எனக்கு ஜூலை மாதமே கிடைச்சிருமா அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அது சாதகமா அமையும். திருமணம் எல்லாத்த விட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடங்களாகி எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. நான் ஒரு கல்யாணம் பண்ணி எல்லாமே வாழ்க்கையில மோசமாகி போச்சு, பிரிஞ்சு போயிட்டோம், மறு வாழ்க்கை பலன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது பொன்னான காலமா திருமண பந்தம் மறு வாழ்க்கை அமையும்.
குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாமே ஆண் மேல பெண்ணுக்கு நம்பிக்கை இல்லை, பெண் மேல ஆணுக்கு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு சிலர்னால சில குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஒற்றுமையான வாழ்க்கை வாழ முடியுமா, மன மகிழ்ச்சியான சந்தோஷமா வாழ முடியுமாங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேயர்கள் சிலருக்கு கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையும் பணவரவு, தனவரவு, செல்வாக்கு அதிபதியான இந்த 4ஆம் இடத்தில் இந்த பெயர்ச்சிகள் ஆகும்போது சூரியனும் புதனும் சுக்கிரனும், அதாவது உங்களுடைய கேந்திர ஸ்தானத்தில் உட்காரும் போது அந்த ஸ்தான பலம் பெருகி 10ஆம் பார்வையா, அதாவது 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்கும்போது தொழில் பெருகும், முயற்சிகள் நடக்கும், வெளிநாடு யோகங்கள் இருந்து, அந்நிய பழக்க வழக்கங்கள் இருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இதாவது இந்த ஜூலை மாத ராசி பலன். நிச்சயமா மேசராசி நேயர்களுக்கு இது சாதகமான பலன்களா இருப்பதனால இந்த ஜூலை மாதத்துல முயற்சிகள் பண்ணுங்க, முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சொன்னது எல்லாமே கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பார்த்துக்கங்க. வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.